ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10th நியூ எடிஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா புதுசா அந்த வீடியோக்கு வரீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான பிளேலிஸ்ட் தனியா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட முதல் இயல் வந்து முடிக்க போறோம். அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க அதில் போய் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோஸை நீங்க வந்து கண்டினியூ வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புயலிலே ஒரு தோணி அப்படின்ற அந்த முதல் இயலில் இருக்கக்கூடிய அந்த பாடம் தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலக்கணிதம் கவிதையில் அட்சய பாத்திரமாக கண்ணதாசன் எதை குறிப்பிடுகிறார்? சோ காலக்கணிதம் அப்படின்றது கண்ணதாசனுடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து இவர் குறிப்பிடுறாரு? ஓகேங்களா? சோ ஒரு சூப்பரா சொல்லியிருப்பாருங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என தன் என்பதறிந்து ஏகுமன் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இவர் தத்துவத்தை தான் என்ன சொல்லியிருப்பார், அட்சய பாத்திரம் சொல்லியிருப்பார். அதாவது தலைவர்கள் மாறலாம், ஆட்சி மாறலாம், தலைவர்களும் மாற முடியும், ஆனா அந்த தத்துவங்கள் வந்து எப்பவுமே மாறாது அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப தத்துவம் அப்படின்றத ஒரு அட்சய பாத்திரமா குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. கூட ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் கதை நாயகன் யார்? ஸோ புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தோட கதை நாயகன் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன். ஸோ பாண்டியன் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு புலம்பெயர்ந்த நூலாசிரியர் தான் பா சிங்காரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியால இருந்தப்ப அந்த 2ஆம் உலகப் போர் நடைபெற்றிருக்கும். அப்போ அவரோட அனுபவங்களை ஒரு பாண்டியன் வந்து கடற்பயணத்துல கண்ட காட்சிகள் போல வந்து எழுதியிருப்பார். அப்ப இதனோட கதை நாயகனா யாரை சொல்றாரு அப்படின்னா, பாண்டியன் தன்னோட பார்வையை வச்சு பார்த்து வச்சான் அப்படின்னு இருப்பாரு. ஒரு கதைநாயகனா வந்து ஒரு உருவப்படுத்தி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ பாண்டியன் தான் இதனுடைய கதைநாயகன். அடுத்த 2வது கேள்வி. தொங்கான். தொங்கான் என்பது யாரை குறிக்கிறது? சோ தொங்கான் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா யாரை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம பாருங்க, தொங்கான் அப்படின்னு முடியறதுனால ஒரு யாரோ ஆலையை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா பண்ணுவோம், கேப்டனையோ இல்லை கவிஞனையோ எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா தொங்கான் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா கப்பல். என்னதுங்க? தொங்கான் அப்படின்றது எப்படி யாரை குறிக்குது? கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து தொங்கான் அப்படின்றது. அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறது? பாருங்க, கப்பித்தான். சோ கப்பித்தானா ஒருவேளை கற்பித்தான் அப்படின்றத அப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர்ன்றதை யோசிப்போம். இல்லைங்க, தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். ஓகேங்களா? ஒரு கப்பலை இயக்கக்கூடிய தலைமை மாலுமியான கேப்டனை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் கப்பித்தான் அப்படின்ற அந்த வார்த்தை. ஓகேங்களா? அப்ப கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. அடுத்து, பொருந்தா இணை எது? இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ சிப்பம். சிப்பம் அப்படின்னா கட்டு, கரெக்ட் தான். பவ்வம். பவ்வம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா கடலை தாங்க குறிக்கிறது. பவ்வ நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடல் நீரை குறிக்கக்கூடியது. பவ்வம் அப்படின்னா கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை. பறவை மீன் அப்படின்னா பறக்கும் மீன். ஆமா, இந்த புதினத்துல பறவை மீன்கள், பறக்கும் மீன்கள் வந்து பறந்ததை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பறவை மீன்கள்னா பறக்கும் மீன். அவிலியா மீன் அப்படின்னா திமிங்கலம். இதுதாங்க தவறு. ஸோ டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. என்ன அப்படின்னா அவிலியா மீன் என்பது கடற்பசுவை குறிக்கிறது. ஸோ கடற்பசு தான் வந்து இங்க எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அவுலியா மீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்க சப்போஸ் பிடிஎஃப் கொடுக்குறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால அதுக்கான விளக்கத்தை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அவுலியா மீன் என்பது கடற்பசுவை குறிக்கிறதுனால அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அடுத்து 5வது கேள்வி. பிளவான் என்பது எங்குள்ளது? ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புயல்லையும் பெரும் காற்றுலையும் அசைஞ்சு அசைஞ்சு போய் லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு கரையை வந்து அடைவாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கறப்ப பிளவான் பிளவான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அந்த பிளவான் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளவான். இந்தோனேஷியாவில் காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் என்னதுங்க, பிளவான் அப்படின்ற அந்த இடம். ஓகேங்களா? அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸாம்ல கேட்டுருந்தாங்க. ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி. எதுங்க? புயலிலே ஒரு தோணி அப்படின்றது தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா? சூப்பர். ஏன்னா ஒரு புலம்பெயர்ந்து போறாரு, பாண்டியன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு.
அப்ப அதை பத்தி ஒரு புதினமா எழுதியிருக்கும். அதனாலதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினா புயலிலே ஒரு தோணி. அடுத்து 7வது கேள்வி பாருங்க, கூற்றை கவனி. புயலிலே ஒரு தோணி இதை பத்தி 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் நீங்க எடுக்கலாம். இதன் ஆசிரியர் பா சிங்காரம். ஆமாங்க, புயலிலே ஒரு தோணியோட ஆசிரியராருங்க பா சிங்காரம் அவர்கள் தான் வந்து புயலிலே ஒரு தோணி அப்படின்ற அந்த புதினத்தோட ஆசிரியர். கரெக்ட் தான். பா சிங்காரம் அவர்கள் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. ஆமாங்க, இந்த 1900 அந்த 2ஆம் உலக போர் நண்பர்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியாவுக்கும் அந்த தென்கிழக்காசிய போர் அப்படின்ற சொல் வந்து ஒரு பக்கம் வந்து மூண்டு இருக்கும். ஓகேங்களா, இதுவும் கரெக்ட் தான். மலேசியா இந்தோனேஷியா பகுதிகள் நிகழ்வதாக ஒரு கற்பனை படைப்பு புதினமாகும். சோ மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளிலிருந்து நடைபெற்ற ஒரு கற்பனை படைப்பா தான் வந்து புதினம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். இவரோட ஆசிரியர் பா சிங்காரம். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இந்தோனேஷியால இருந்தப்போ தென்காசிய போர் கிழக்காசிய போர் வந்து நடைபெற்றிருக்கும். அப்ப மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் ஏற்பட்ட ஒரு கற்பனை படைப்பா தான் புதினம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப அனைத்துமே சரி. டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி. டேஷ் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி புயலிலே ஒரு தோணி ஆகும். டேஷ் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட ஒரு பகுதி புயலிலே ஒரு தோணி ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 8வது கேள்வி. டேஷ் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி புயலிலே ஒரு தோணி ஆகும். ஸோ ஒரு புயலிலே ஒரு தோணி அப்படின்றது எந்த அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதியா வந்து இங்கு பாடமா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடற்கூத்து. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கடற்கூத்து அப்படின்ற அந்த அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதியா தான் வந்து பார்த்தோன்னா இங்க பாடமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப இது வந்து கடற்கூத்து அப்படின்ற புது அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான். அடுத்த கொஸ்டின். பா சிங்காரத்துடன் தொடர்பற்றது எது? பாருங்க, பா சிங்காரம் அப்படின்றவர் தான் வந்து இந்த புயலிலே ஒரு தோணி அப்படின்ற அந்த புதினத்தோட ஆசிரியர் அப்படின்றத நம்ம முதல்ல வந்து பார்த்தோம். இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரியை சேர்ந்தவர். ஆமாங்க, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சிங்கனம்புரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான். கரெக்ட் தான். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். ஸோ வேலைக்காக என்ன பண்ணியிருப்பார், இந்தோனேஷியா போயிருப்பாரு. கரெக்ட் தான். மீண்டும் இந்தியா வந்தபோது தினமலர் நாளிதழில் பணியாற்றினார். தவறுங்க. ஓகேங்களா, தவறு. ஸோ இங்கே நான் டைப் பண்ண விட்டுட்டு இருக்கேன் கைஸ். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் பிடிஎஃப் தரப்ப இங்கே நான் எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணி கொடுத்துறேன். ஸோ வேலைக்காக இந்தோனேஷியா போயிருப்பாரு. மீண்டும் இந்தியா வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் நாளிதழில் பணியாற்றி இருக்க மாட்டாரு, தினத்தந்தி. எதில் பணியாற்றி இருப்பாருங்க, தினத்தந்தியில தான் வந்து பணியாற்றி இருப்பாரு. அப்போ இங்க 3வது கூற்று தவறா இருக்கு. ஸோ அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வந்து வழங்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அப்போ தினத்தந்தி அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர். ஸோ அப்போ சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரியை சேர்ந்தவர், வேலைக்காக இந்தோனேஷியா போயிருப்பாரு. மீண்டும் இந்தியா வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு தினத்தந்தியில பணியாற்றி இருப்பாரு. 7 லட்சம் ரூபாய் கல்வி வளர்ச்சிக்காக வந்து வழங்கியிருப்பாரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது 10வது கேள்வி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் வரிகள் சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் காணப்படுகிறது அப்படின்றதான். பாருங்க, இது வந்து சிலப்பதிகாரத்துல காணப்படக்கூடிய ஒரு வரிகள் தான். எந்த காதையில காணப்படுது அப்படின்னா காடுகான் காதை. ஒரு காட்டை பார்த்துட்டு அதை பத்தி விளக்கமா சொல்றாங்க. அதனாலதான் இது காடுகான் காதையில வந்து காணப்படக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா, அப்போ வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தன்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்னும் வரிகள் வந்து சிலப்பதிகாரத்துல காணப்படுது. அது ஒரு கொஸ்டின். எந்த காதையில காணப்படுது அப்படின்னா காடுகான் காதையில காணப்படுது. அடுத்து 11வது கேள்விங்க. அடுத்து 11வது கேள்வி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இதுல கிடைக்கும் போது, அதனால இது நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் சிலப்பதிகார வரிகளில் தென்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இங்க தென்னவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்றத வந்து கொஸ்டினா கேட்டிருக்கோம். ஸோ தென்னவன், அதாவது இது நம்ம சிலப்பதிகார வரிகள்ல இந்த கண்ணகியும் இந்த நம்ம கோவலனும் வந்து என்ன பண்ணுவாங்க, மதுரையை நோக்கி கவுந்தடிகளோட வந்து என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்படி போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னனோட அந்த இயற்கை வளத்தை பார்த்தா வந்து சிறப்பிச்சு சொல்லின்னு போவாங்க. வாடையும் பாக்கும் அந்த குலகொலையா எப்படி தொங்குது பாரு, மாவும் பலாவும் எப்படி இருக்குது பாரு, எவ்வளவு அழகா இருக்குது பாருன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனோட இதோ பார்த்தா சொல்லு போவாங்க. அப்ப இங்க தன்னவன் குறிப்பிடப்பட்டவன் வந்து பாண்டியன். ஓகேங்களா, அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் பாண்டியன் தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, சரி, இந்த கொஸ்டினுக்குள்ள உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வேகமா.
புயலிலே ஒரு தோணி அப்படின்ற கதைநாயகன் வந்து பாண்டியன். தொங்கான் அப்படின்னா வந்து கப்பல். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. இதுல பொருந்தாம இருக்கிறது அவுலியா மீன், ஏன்னா கடற்பசு வந்து குறிக்கும். மீதி எல்லாமே கரெக்ட் தான். பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் காணப்படக்கூடிய ஒரு இடம். புலப்பெயர்ந்த தமிழரோட பற்றிய முதல் புதினம் எதிரான புயலிலே ஒரு தோணி தான். புயலிலே ஒரு தோணியில கூற்றைகள் எல்லாமே சரிதான். ஆசிரியர் வந்து சிங்காரம் தான். ஒரு இந்தோனேஷியா வந்து அப்பதான் தென்கிழக்காசிய போர் 3 இருக்கும். மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் நிகழ்வதா வந்து ஒரு கற்பனை படிப்பு தான் புதினம், கரெக்ட் தான். கடற்கூத்து அப்படின்ற அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் வந்து புயலிலே ஒரு தோணி. சிங்காரத்துடன் தொடர்பட்டதுல இவர் வந்து இந்தியா வந்தப்போ தினத்தந்தியில வந்து பணியாற்றிருப்பாரு. அதான் வந்து பொருந்தாம இருக்கும். மீதிலாம் கரெக்ட் தான். சிங்கனமுரியை சேர்ந்தவர், வேலைக்காக இந்தோனேஷியா போயிருப்பாரு. 7.5 லட்சம் ரூபாய் வந்து கல்விக்காக கொடுத்திருப்பாரு. இதுல வாழையும் கமுகும் அப்படின்ற சிலப்பதிகார பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா காடுகான் காதியில வந்து காணப்படுது. வாழையும் கமுகும் அப்படின்ற அந்த சிலப்பதிகார பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா தென்னவன் அப்படின்னு குறிப்பிடப்படுவர் வந்து பாண்டிய மன்னன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும் எனும் வரிகளில் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாருங்க, நான் ஏன் திருப்பி முழுக்க இதை கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் 3 முறை வாசித்தப்பவே உங்களுக்கு இது சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு வரின்றது மைண்ட்ல பதிஞ்சிட்டு இருக்கும். நீங்க அதை தனியாவே படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? அதனால நான் திருப்பி ரிப்பீட்டடா அந்த சிலப்பதிகார வரிகள் நான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். அப்போ இதுல குறிப்பிடக்கூடிய அந்த சிறுமலை, அதாவது பாண்டிய மன்னனோட அந்த சிறுமலையானது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சிவகங்கை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல். இதுல எது ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்னும் 1 or 2 வீடியோஸ்ல முதலியல் வந்து உங்களுக்கு முடிய போகுது. தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.